பாறை என்று அச்சடிக்கப்பட்டுள்ள நாணயம் திருக்கோவில் சார்பாக ஏற்பாடு செஞ்சுள்ளது. வேணுங்கிற பக்தகுறைகள் நேரடியாக யாகசாலையில் வந்தீங்கன்னா நேரடியாக யாகசாலையில அதுக்குரிய கட்டணம் 100 ரூபாய் செலுத்தி பெற்றுக்கொண்டு, ஏன்னா ஐம்பொன்னில செஞ்சனால அது அருள்பிரசாதம் கட்டணம் செலுத்தின ஐம்பொன்னில செய்யப்பட்டுள்ள அந்த நாணயம் மணப்பாறை மாரியம்மனுடைய திருவுருவ முறைகள் 100 ரூபாய் 100 ரூபாய் 1 ரூபாய் சில்லறையும் பரவாயில்ல 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போங்க. 101 ரூபாய் தான். ஆனா 1 ரூபாய் சில்லறை இல்லைனால யாரும் வாங்க போகாம 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போங்க. கும்பாபிஷேகத்துல யாக பூஜை வைத்து வேத மந்திரங்களால் பூஜை செய்யப்பட்டுள்ள அந்த நாணயம் நமது அன்னை அருள்மிகு வேப்பிலை வைக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்குள் அனைவரும் ஒரே நேரத்தில் போக வேண்டாம். கோவிலுக்குள் கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்று முழுவதும் கோவில் திறந்திருக்கும் ஆகையால் நடை சாட்டப்படாது. அதனால பொறுமையா போய் தரிசனம் பண்ணிக்கலாம். நம்முடைய வேப்பிள்ளை மாறி உங்கள் வருகைக்காக அவள் காத்திருப்பாள். அதனால கூட்டத்துல முண்டி அடிச்சுட்டு போகாதீங்க. ஒரே நேரத்துல எல்லாரும் போகாதீங்க. அந்த கும்பாபிஷேகத்தினுடைய அனைத்து பலன்களும் பெறுவதற்காக யாகங்கள் வைத்து ஒளியேற்றப்பட்ட நாணயம் புனித தலப்பெல்லாம் இந்த யாகத்தில் வைத்து சுவாமிக்கு ஒளிமுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்ற அந்த யாகசாலையை வைத்துதான் பூஜை செய்து பக்தர்களுக்காக அருள் சக்தியாக ஒளியேற்றப்பட்ட அந்த நாணயம் நமது இல்லங்களிலே வைத்து வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கும்பாபிஷேகத்தினுடைய 12 வருஷங்கள் கழித்து தான் நடக்குது. அதனால இந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய கும்பாபிஷேக யாகசாலையில நேரடியாக ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த உலகத்தில் எதெல்லாம் நல்லவை என்று இருக்கிறது அனைத்தையும் தரக்கூடிய தாயாக வேப்பிலை மாரியம்மன் இருக்கிறார். தனம் தரும் கண்மணி முருகா பற்றி காட்சியை மாணவர் பற்றி கண்மணி கிடைக்கமான காட்சியை வேலை பற்றி பின்னணி விளையாடத்தில் விடவா பற்றி பற்றி ஏழுமையில் ஏழுவதை யாதவர்கள் ஒன்று ஈஸ்வரனை யாதவரை பேசுவது ஒன்று கூறுவதை யாதவரை ஈர்க்குவது ஒன்று குன்றுள்ள வேலையாகி நின்றவர்கள் ஒன்று தாரவது கூறலை வெற்றவர் ஒன்று வெள்ளியை மனப்பட வந்தவர்கள் ஒன்று